எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th ஹிஸ்டரி பப்ளிக் எக்ஸாம், அதாவது ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர். இது 2024 கொஷின் பேப்பர். மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு? 90 மதிப்பெண். இதில் 1 மார்க் எவ்வளவு? கம்பல்சரி 20. 1 மார்க்கு 20க்கு 20 அப்படியே எடுத்துடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே 1 மார்க், 2 மார்க், 3 மார்க் அத்தனையும் கம்ப்ளீட்டாக நம்ம 15 பாடத்துக்கு கொடுத்தாச்சு. போய் பார்க்காத நபர்கள் போய் பார்த்துக்குங்க. இப்போ 1 மார்க் பார்த்துடலாம். முதல் கேள்வி, சுப்பிரமணிய பாரதி குறித்த பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல? ஆப்ஷன் அ, பாரதியின் குருமணி சுவாமி விவேகானந்தர் ஆவார் என்பது தவறு. மீதியில் பாருங்க, சுதேசமித்திரன் இதழின் துணை ஆசிரியராக இருந்தார். பெண்களுக்கான சக்கரவர்த்தினி என்ற இதழின் ஆசிரியராக இருந்தார். திலகரின் டீனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். அடுத்து இரண்டாவது கேள்வி, பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான காலவரிசையை தேர்வு செய்க. இதுக்கு ஆப்ஷன் அ, அதாவது முதல்ல சென்னை வாசிகள் சங்கம், அதுக்கடுத்து இந்திய சங்கம், அதுக்கடுத்து மூன்றாவது கிழக்கிந்திய சங்கம், கடைசியாக தான் சென்னை மகாஜன சங்கம். அடுத்து மூன்றாவது கேள்வி, கூற்று துருக்கிய வெற்றிகளும் கான்ஸ்டாண்டினோபிளின் வீழ்ச்சியும் கிழக்கு பகுதிக்கு ஒரு கடல் வழித்தடத்தை கண்டுபிடிக்க ஊக்கமாக இருந்தது. சரி. கிழக்கிலிருந்து கிடைக்கும் பொருட்களின் தேவைகள் அதிகரித்ததால் கடல் வழி வாணிபத்தை கட்டுப்படுத்த ஐரோப்பிய நாடுகள் விரும்பின. சரி. கூற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் டபிள்யூசி பானர்ஜி. அடுத்து, உலகின் முதல் ஹைட்ரஜன் அணுகுண்டை அமெரிக்கா வெடித்து பரிசோதனை செய்த ஆண்டு? 1952. நித்தி ஆயோக் எனும் அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? 2015. லண்டன் பிரிவி கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் சையத் அமீர் அலி. சூயஸ் கால்வாய் செங்கடலை டேஸுடன் இணைக்கிறது? மத்திய தரைக்கடலுடன். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்குது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் இ, அதாவது மாண்டெஸ்கியூ சட்டங்களின் சாரம், வால்டேர் 14ஆம் லூயியின் காலம், பயங்கர ஆட்சி, ஜேகோபியர்கள், ஜான் லாக் ஆங்கிலேய நாட்டு தத்துவவாதி. அடுத்து, மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திர பிரதேசம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர்? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் உஷா மேத்தா. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தலைவர்களில் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாத தலைவர்? ராஜாஜி. அடுத்த கேள்வி, ஒத்துழையாமை இயக்கம் உள்ளடக்கியவை? பள்ளி மற்றும் கல்லூரிகளை புறக்கணித்தல், அரசு வழங்கிய பட்டங்களை திருப்பி அளித்தல். இது ரெண்டும் ஒத்துழையாமை இயக்கத்தில் உள்ளடக்கியவை. அதாவது 1 மற்றும் 2 மட்டும் சரி. நெப்போலியன் முதல் முறை நாடு கடத்தப்பட்டு சிறை வைக்கப்பட்ட இடம்? நெப்போலியன் முதன்முறை நாடு கடத்தப்பட்டு சிறை வைக்கப்பட்ட இடம் எல்ஃபா. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் படைகளை ஆகஸ்ட் 1942 பசிபிக் பகுதியில் தலைமையேற்று நடத்தியவர்? மெக் ஆர்தர்.
இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோல். அரசின் தடையற்ற எனும் பதத்தை உருவாக்கியவர் டே கவுர்னே. அடுத்து முதலாவது பயணிகள் ரயில் 1853 எந்த இரு இடங்களுக்கு இடையே ஓடியது? பம்பாய் மற்றும் தானே. 19வது கேள்வி. தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது? அன்னிபெசன்ட் அம்மையார். 1951ஆம் ஆண்டில் இந்தியாவில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்பட்டன? 5 மட்டும்தான். அப்போ 20 1 மார்க் பார்த்தாச்சு. அடுத்தது 2 மார்க் 7 எழுத வேணும். அதாவது மொத்தம் 10 கொடுப்பாங்க. அதில் வினாயன் 30ங்கிறது கம்பல்சரி. பாரு என்னென்னு கேள்வி. இண்டிகோ கழகம் குறித்து குறிப்பு வரைக. தேசியம் என்றால் என்ன? தேசியவாதிகளால் ரவுலட் சட்டம் ஏன் எதிர்க்கப்பட்டது? நம்ம சேனலில் 2 மார்க்குக்கு அப்படியே ஃபுல் வீடியோ கொடுத்துருக்குறோம். 1 மார்க்குக்கு ஃபுல் வீடியோ கொடுத்துருக்குறோம். 3 மார்க்குக்கு இன்னும் 3 பாடம் மீதி இருக்குது. அதை நடத்திட்டு ஃபுல் பாடம் கொடுத்துருவோம். அதை பார்த்துக்குங்க. தனித்தொகுதி முறையினை பற்றி சிறுகுறிப்பு வரைக. இரவலர் சட்டங்கள் பற்றி விரிவாக எழுதுக. லாகூர் தீர்மானத்தின் முக்கியத்துவம். நட்சத்திர சேம்பர் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? அது ஏன் அவ்வாறு அழைக்கப்பட்டது? பாஸ்டன் தேநீர் விருது குறித்து நீங்கள் அறிவதன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வருஷத்துலையும் கேட்டுட்டே இருக்கிறாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில் தீவிர தேசியவாதிகள் மையமாக விளங்கிய தலைவர்களை கண்டறிக. நீண்ட பயணம் குறிப்பு வரைக. அடுத்து 3 மார்க் கொஸ்டின் 7-3-21. இதில் 40ங்கிறது கம்பல்சரி. 10 கேள்வி கேட்குறாங்க. 10 கேள்வி கேட்டு 7 எழுத சொல்கிறாங்க. டாடா இரும்பு எஃகு நிறுவனம் பற்றி குறிப்பு வரைக. பஞ்சசீல கொள்கையின் 5 கோட்பாடு. குத்தகை சீர்திருத்தங்களின் நோக்கங்கள். மிக ஆபத்தான யூ படகுகள் மற்றும் கியூ கப்பல்கள் பற்றி நீவீர் அறிந்தன என்ன? நேட்டோவை போல் ஏன் சீட்டோ பிரபலமடையவில்லை? வ.உ. சிதம்பரத்தின் சுதேசி இயக்க முயற்சிகள் குறித்து எழுதுக. பூனா ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் யாது? அமெரிக்க புரட்சியின் முக்கியத்துவத்தை பகுப்பாய்வு செய்க. 1492 கொலம்பஸ் மேற்கொண்ட பயணம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. வங்கப் பிரிவினை பற்றி சிறுகுறிப்பு வரைக. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் 7-35. பாருங்க. இந்திய நடுத்தர வர்க்கத்தில் மேற்கத்திய கல்வியின் தாக்கத்தையும் பின்னர் அது இந்திய சமூகத்தை சீர்திருத்தவும் மற்றும் மீட்டுருவாக்கம் செய்திடவும் ஆற்றிய பங்கு. ராஜாஜி திட்டம் பற்றி ஒரு பத்தி எழுதுக. அடுத்து 42 பாருங்க. டாக்டர் அம்பேத்கரின் கல்விப்பணி குறித்து குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதிக்காக அவரின் செயலோக்கத்தை முதன்மைப்படுத்தி விளக்குக. இந்திய விடுதலை இயக்க வரலாற்றில் கப்பல் படை கழகம் ஒரு சிறப்பான அத்தியாயம் என ஏன் கருதப்படுகிறது? இந்திய வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கோட்பாடுகள் யாவை? அணிசேர இயக்கத்தில் ஆப்பிரிக்கா ஆசிய நாடுகளை இணைத்ததில் பிரதமர் நேரு அவர்களின் பங்கினை விளக்குக. ஊரக மறுசீரமைப்பு தொடர்பாக இந்திய அரசு பின்பற்றிய நடவடிக்கைகளை முன்னிலைப்படுத்துக. 44 பாருங்க. அமெரிக்க விடுதலை போருக்கான காரணங்கள், அதன் போக்கு, விளைவுகள் குறித்து விவாதிக்கவும். பொருளாதார பெருமந்தத்தின் போது தமிழ்நாட்டில் தொழில்துறை வளர்ச்சி பற்றி எழுதுக. அடுத்து 45. உலகளாவிய பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஐநா சபையின் பங்கு. ஒருங்கிணைந்த ஜெர்மனியின் உண்மையான வடிவமைப்பாளர் பீஸ்மார்க் என ஏன் சொல்லப்படுகிறது? முதல் உலகப் போரின் காரணங்களையும் விளைவுகளையும் கணக்கிடுக. கண்டிப்பாக 46ல் மேப்பு, அதாவது உலக மேப்போ அல்லது இந்திய மேப்போ ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அது 47வது கேள்வி காலக்கோடு. ஸோ இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்கத்தா, நாக்பூர், டெல்லி, தூத்துக்குடி, காஷ்மீர், இதை இந்திய வரைபடத்தில் குறிக்க சொல்லியிருக்கிறான். 5 கரெக்டாக குறிச்சா 5 மார்க். அடுத்து 2ஆம் உலகப் போர் ஏற்பட ஜெர்மனியும் ஹிட்லரும் எந்த அளவிற்கு காரணமானவர்கள் என்பதனை ஆய்ந்து கூறுக. அதாவது அடுத்த கேள்வி 1900லேருந்து 1930 வரை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 1900லேருந்து 1950 வரைக்கும் காலக்கோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 1900லேருந்து 1930 வரைக்கும் ஏதாவது 5 நிகழ்வுகள் காலக்கோடு வரைந்து காட்டுக கேட்டிருக்கிறான். ஸோ அதனால் கேள்விகள்லாம் ஈஸி தான். நீங்கள் நல்ல முறையாக படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பதிலளிக்கலாம். அதாவது நீங்கள் ஒவ்வொரு கேள்வி நல்ல முறையாக படித்து அதற்குரிய பதிலை நல்லா நீட்டாக பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி பேராகிராஃப் மாதிரி எழுதாமல் ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்டாக
இப்போ ஒரு உதாரணத்துக்கு வ.உ. சிதம்பரனார்னா அவருடைய சுதேசி இயக்கத்தை பற்றி, சுதேசி இயக்கத்துக்கு ஆற்றிய பங்கு என்னன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவர் சுதேசி கப்பல் நிறுவனத்தை நிறுவினார். அதே மாதிரி 2 கப்பல்களை வாங்கினார். அது என்னென்ன? ஸோ அவர் வந்து எப்போது, இதன் காரணமாக எப்போது சிறைக்கு சென்றார், இவருக்கு கொடுத்த தண்டனை என்ன? ஸோ இதெல்லாம் லைன் பை லைனாக, அதாவது பாயிண்ட் பை பாயிண்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இந்த மாதிரி நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கும்போது நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்டாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபுல் மார்க் கிடைக்கும். நன்றி. அடுத்த காணொளி வந்து 2023 கொஸ்டின் பேப்பரை நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம்.